சொல்லுடி. போய் பெண் காட்டும். அவன் சாம்பல்ல பிறந்தான். அவன் குலமண்ண கோத்திரமண்ண. அவனுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அப்படி இந்த காலில் ஒடிச்சு அடிச்சு விட்டாடா. அம்மா உன்னை அடித்தவளை அவள் வந்து என் காலை பிடிக்க வரைக்கும் உன் காலை பிடிச்ச என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க சொல்ற வரைக்கும் நான் கவனித்து வரேன். நீங்க வெளியே எடுங்க. அப்படியா? அந்த கோணாச்ச புண்டை வந்தா பொண்ணு இல்ல புண்டை இல்லைன்னு அதுக்கு என்ன கண்டா அப்படியே பயந்துக்கணுமா மரியாதையா போயிரு. யாரு யாரு என்ன வந்து அடிக்கிற அப்படியே நாக்க வச்சிருவாமா. சத்தியம் யாரு அந்த சாமன் தேடியா அப்பா அப்படியே உன்னை கண்டா கிடுன்னு அடுங்க. எதுக்காக மேல போய் புண்டையில அடிக்கிறதா வந்து லோடுக்கு லோடுக்குன்னு அடிச்சுட்டு உடம்பு செல்லாதா இல்ல உடம்பு சரியில்லையா 5 குருதாசி பார்த்தாலாம் செவடியா பார்த்த புண்டை பொண்ணு இல்ல பொண்ணு இல்ல மரியாதையா போயிடும். மரியாதையா சக்கராத்தியார சக்கராத்தியார் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னைக்கு ஜாதி கொடுத்த பத்தி ஜாதி கொடுத்த ஜாதி பண்ணு உங்க வீட்டு பொண்ணு பண்ண பண்ணுவா அதாவது எதிரி ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியா திறமை இருக்குதான்னு சோதிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. என் குலம் வண்டி குலம் என் கோச்சு சமயத்தை வந்துடும். அதாவது அதிவேக வண்டி நானெல்லாம் கொப்பரை போட்டு கேட்க போது ஒண்ணு தரது எந்த வந்த அவ பண்ண வேலைதான் ஒரே அடிய கம்மல அடிச்சு குடிக்க போட்டான். முடிக்க மாட்டியா? நெருப்பது பிறந்தவன ஒரு பிள்ளை கொடுத்து முளமுளையா முளமுளையா மலை மேல நாயோத்த கொண்ட ஒரு ஒண்ணு குடுக்கறதா இல்ல போய் சேரு. என்னைக்கு என் வீட்டுல அதாவது ஜாதி கொடுத்த பத்தி கவலை பத்தியே பொண்ணு மேல ஒண்ணு என் காலை பிடிச்சா என்ன பண்றது? மாயவர் தான் எப்படி அந்த கல்யாணம் அப்படியா? என்ன ஒண்ணு இல்ல அன்னைக்கு அவங்க எங்க வீட்டுக்காரியெல்லாம் சண்டை பண்ணி முடிச்சுட்டா. ஏமா ஏமாடுறா கேளு ஒண்ணு நான் தான் நினைச்சேன். சரி அதுக்குள்ள நீங்க போறீங்க சத்தம் நல்ல முடிவோட இருப்பீங்க எதிர்பார்க்கல. எதுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணு குடுக்கூடாதுன்னு தான் இருந்தோம். என்னமோ பாவம் பிச்சைக்கார குடும்பத்தை பார்த்தா எப்படி நம்ம பிள்ளை பொழைக்கும். ஏதோ குடுக்கறவனு முடி எடுத்துட்டோம். ஐயோ குடுக்குறான் சொல்லாத அண்ணா சொல்லாத அண்ணா. நைட்ல 2 பேரும் படுத்து யோசனை பண்ணிட்டே இருந்தோம். ஆமா
அப்புறம் யோசனை வந்துட்டு கொடுக்கலாம் என்ன வந்துட்டோம் சரி படுத்திருந்ததெல்லாம் வந்து வெளியே சொல்றாங்க. நாம எப்படியே போறோம். சரி, இப்ப என்ன பெண் கொடுக்கறதா முடிவுன்னு வந்துட்டீங்க. குடுக்குறோம் ஆனா நீங்க கொடுக்கறது வந்துட்டீங்க. ஆனா எங்க மகன் ஏத்துக்கணுமே. மகன் ஏத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏத்துவாங்கல்ல. அதனால பையன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? என் மகன் என்னப்பா என்ன பொண்ணு தரேன்ட்டாரா? வந்துட்டாரு கலாச்சாரம். மச்சான், பொண்ணு கொடுக்கறதுக்கு சொல்லி நாங்க இங்க இருந்து தேவலோகத்துக்கு அதாவது தெய்வலோகத்துக்கு நான் பொண்ணு கேட்க போறதுக்குள்ள அங்க போய் ஏதோ ஒரு வக்காலோடி குசல வச்சு விட்டானே. யாரும் நல்லது கேட்டா இருக்கும் வாழ்ந்துற இந்த பக்கம் நில்லு. ஆமா, அந்த ஆளை மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுக்க. ஏன் மச்சான்? ஏன் சம்பந்தி? ஆமா, பொண்ணு கொடுக்க வேண்டாம் எவன் சொன்னவன்? இங்க பாருங்க, பொண்ணு குடுக்க வேணாம்னு சொன்னது இவரேதான், இந்த கலைக்கார மனசுனே தான். ஏய்யா, எங்க குடும்பத்துக்கு எத்தனை குடும்பத்துக்கு எடுத்திருப்பாரு. கலர்காரனா ஏய்யா, இந்த குச்சி உனக்கு எதுக்கு ஐயா அப்படி? எத்தனை குடும்பத்துக்கு எடுத்திருப்படி இப்படி. இரு. இப்போ நாங்கெல்லாம் அங்க அக்னியில பிறந்த பையன் எல்லாத்தையும் ஜாட்டில அடிச்சான். நாங்கெல்லாம் அடி வாங்கிட்டு கிடக்குறோம். நீங்க அப்படியே புது மாப்பிள்ளை புது பொண்ணாட்டம் போயிட்டீங்க தேவலோகம். ஐயோ, என்ன பேசுறதுக்கு விடு. நாளைக்கு பேசு. இன்னைக்கு தான் பேசணும். நாளைக்கு தான் பேசணும். நீ இப்படி பேசிக்கிட்டு எதுவுமே வேவாது. என்ன பேசுறதுக்கு விடு. இப்போ நாங்கெல்லாம் அங்க அடி வாங்கணும். நீங்க புது பொண்ணு புது மாப்பிள்ளையாட்டு போயிட்டீங்க. நீங்க 2 அடி வாங்கிட்டு முடிச்சா இன்னைக்கு தான் இந்த வேலை பண்ணீங்களா? இதுல ஒரு சந்தோஷம். சரி சம்பந்தி, இப்ப நீங்க பொண்ணு கொடுக்கறது வந்துட்டீங்க. நீங்க பொண்ணு கொடுக்கறது வந்த வேலையில என் மகன் இங்க இல்லப்பா. எங்க போயிட்டா? அதாவது அரச மரத்தடியில விநாயகர் கோயில போய் உட்கார்ந்து போச்சுக்கிட்டு வரதாச்சும் போயிட்டான். அதனால அவனை சாந்தப்படுத்தி மறுபடியும் இங்க கூட்டு வரணும்னா நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? போறீங்க, என் மகனுடைய காலை பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க, கெஞ்சு அவனை கூட்டிட்டு வாங்க. அப்படியா? சரி, அதே மாதிரி. ஏன்னா நீ 3 லோகத்துக்கு அதிபதி. நீ ஒரு தெய்வம், அதாவது தேவன் போய் வள்ளியினுடைய காலை பிடிச்சீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் நகைச்சுவை பேசுவாங்க. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. நீ இங்க இருந்து போய் வள்ளியினுடைய பாதத்தை கழுவி அவன் காலை கழுவி காலில் மிஞ்சு போடுற மாதிரி நீங்க மிஞ்சு போடுற மாதிரி போட்டு அவனை கூட்டிட்டு வாங்க. அதுக்கு பிறகு திருமணத்தை ஏற்பாடு பண்ணுவோம். சரி, அப்படியே போய் பண்றோம். ஆ.